ஹாய் ஆல். நம்ம மீனாட்சி தமிழ் புத்தாண்டு 2024 ப்ராடக்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு TPP1 அப்படிங்கிற ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லோரும் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு சுட்டு எரிக்குதுன்னு சொல்லலாம். நம்மளை அந்தளவுக்கு சூடாக இருக்குது வெயில். இது பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நேர்லேயும் நிறையா புக்கிங் ஆகிருக்கு, நமக்கு ஆன்லைன்லேயும் நிறைய புக்கிங் ஆகிருக்கு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால மறுபடியும் 100 பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது 100 பீஸ் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு புக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே நிறைய பேர் இதில் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிங்க. இந்த டவுட்ஸ் எல்லாம் நான் இப்போ கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ. இந்த ஷார்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டவர் ஃபேன். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதில் தண்ணி ஊற்றணுமா? இல்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாய்ஸ்சரோட உங்களுக்கு ஒரு ஏர் வரும். அது சில பேருக்கு பிடிக்காது. இதில் வந்து தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தட் இது வந்து நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் போகிறோம், அப்போ வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் வந்து கீழே இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில், அதாவது ஸ்லீப்பிங் லைனில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வைக்கலாம், அக்கேஷனலாக வைக்கலாம், ஒரு அவசரத்துக்கு வைக்கலாம், ரெகுலராக வைக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விங் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 3 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட் அண்ட் தேர்ட் ஸ்பீட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் முடிக்கும் தள்ளக்கூடிய சக்தி இருக்குது. இதுக்கு 30 ஃபீட் முடிக்கும் கூட நமக்கு தள்ளும் தாராளமாக. 3ஆவது ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீட் எந்த அளவுக்கு வரும், சீலிங் ஃபேன் போட்டால் ஹீட்டாக காற்று வருது, அதே மாதிரி இல்லை ஹீட்டாக காற்று வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து டேபிள் மேலே வைப்பீங்க, இல்லைனா கிரவுண்ட் லெவலில் வைப்பீங்க. அந்த லெவலில் இதோடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இதோடைய ஹைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 2 அடி தான் வருது. ஓகேங்களா? 36 3 அடி கூட இல்லை, 2 அடி 70 இன்ச்சஸ் தான் வருது. 70 சென்டிமீட்டர் தான் வருது. 29 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கலாம். 30 இன்ச்சஸ் ஹைட் இருந்தாவே அந்த இடத்துல இது தாராளமாக உள்ளே போயிடும். சரிங்களா? இந்த 30 இன்ச்சஸில் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வைக்கிறீங்கன்னா, அந்த கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹியூமிடிட்டி இருக்கோ அந்த காற்று தான் உங்களுக்கு இழுத்து வெளியில் தள்ளும். அதே மாதிரி இது போட்டோன்னா ஏசியே தேவையில்லையான்னு கேட்குறீங்க. ஏசிக்கு காம்ப்ரமைஸ் இது கிடையாது. ஒரு ஏர் கூலருக்கு காம்ப்ரமைஸாக நம்ம இது சொல்லலாம். ஏர் கூலருக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக சொல்லலாம். ஏர் கூலர் வருஷத்துக்கு 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது த்ரூ அவுட் த இயர் நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் அழகாக இருக்கும், நமக்கு ஏர் டெலிவரியும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து லென்த்து எவ்வளோ தூரம் போகணுன்னு கேட்டிங்க. 15 அடி 20 அடி 30 அடி முடிக்கும் கூட தள்ளும். இந்த அகலம் எப்படின்னு கேட்டிங்க, 5 அடி முடிக்கும் போகுங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன டெமோ பார்க்கலாமா? இப்போ நான் வந்துட்டு ஒரு ரிப்பன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரிப்பன் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் இப்போது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சானா எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது பாருங்கள். இதே வந்துட்டு செகண்ட் ஸ்பீடில் நான் எடுத்துகிட்டு வரேன். செகண்ட் ஸ்பீட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தேர்ட் ஸ்பீட் பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ தட் இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 அடி 4 அடி 4 அடி 4 அடி 10 அடி தூரம் முடிக்கும் உங்களுக்கு சூப்பராக வருது. உங்களுக்கு வருதாப்பா அங்கே காற்று? 15 அடி 20 அடி முடிக்கும் தாராளமாகவே வருது. இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஏர் டெலிவரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஸ்விங் இருக்குது. இந்த ஸ்விங் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைட் போகும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த லெவல் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஸ்விங்கில் போடும்போது உங்களுக்கு இது வந்து இந்த பக்கம் வரும். உங்களுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு முடிக்கும் ஸ்விங் ஆகும். ஓகே, நம்ம இது வந்து நேராக வச்சிடலாம். இப்போது இன்னொரு தாட்டி நான் காட்டிடுறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். சூப்பரான உங்களுக்கு ஏர் டெலிவரி தாராளமாக 20லேருந்து 25 அடி முடிக்கும் தாராளமாக உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த கேள்வி எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயின்டெனன்ஸ் கஷ்டமானு கேட்குறீங்க. மெயின்டெனன்ஸ் கஷ்டமே கிடையாது. நார்மலாக ஒரு டேபிள் ஃபேன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். கரண்ட் கன்சப்ஷன் எப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து 150 வாட்ஸ் தான் வருது. அதனால் 8 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 யூனிட் தான் கரண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் 1400 RPM இருக்குது. அதனால் நல்ல ஏர் டெலிவரி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க, சவுண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. சவுண்ட் வந்து டாலரபிளாக தான் இருக்கும், ரொம்ப நாய்ஸியும் வராது. ஒரு ஏர் கூலர் எப்படி இருக்கோ ஏர் கூலரில் பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு நாய்ஸ் வரும்.
ரொம்ப நாய்ஸும் வராது. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ளோயர் மெத்தடா இல்லை ஃபேன் மெத்தடான்னு கேட்குறீங்க. அதனால் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ப்ளோயர் மெத்தட் தான். இது பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம மோட்டார். இதில் போட்டிருக்கோம் மோட்டார். இது 150 வாட்ஸ் மோட்டார். இது அது இந்த ஃபேனுக்குள்ளே இருக்கிற ப்ளோயர் வந்துட்டு மெட்டலில் செஞ்சதா இல்லை பிளாஸ்டிக்கில் செஞ்சதா. நாங்கள் வந்துட்டு சவுண்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோம். நல்ல ஸ்டர்டியான பிளாஸ்டிக். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டவுட்டே வரும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்ல ஏர் டெலிவரியோடு இருக்கும். நம்ம கடந்த 5-6 இயர்ஸாக இந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் டூப்பர் ஹிட்டான ப்ராடக்ட். சொல்லணுன்னா 0 கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸே இல்லாத மாடல். சூப்பராக இருக்கிற இந்த மீனாட்சியோடைய டவர் ஃபேன் வந்துட்டு TPP1 அப்படிங்கிற சர்ச் கோடில் நீங்கள் www.meenakshanmeenakshi.com போய் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த ப்ராடக்ட் இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 1224 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த நாள், ஏன்னா தமிழ் புத்தாண்டு லீவு, ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால லீவு நம்மளுது, நீங்கள் 15, 16, 17, 18 இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மிச்சம் 1000 ரூபா கொடுத்துட்டு டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான இருக்கிற இந்த ப்ராடக்ட் வேணும்னா சீக்கிரம் வந்து சேலமில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சக்கரகாரம் மீனாட்சி கடையிலையோ இல்லை சிம்னி வழியோ வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறோங்கிறவங்க கீழே கொடுக்குற நான் லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த தமிழ் புத்தாண்டு ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சங்கர். பாய்.